நான் சபாநாயகர் மீது அதிருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆளுநர் ரவி அவர்களே, உங்களுக்கு நியாயமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலில் தேசிய கீதம் இல்லையாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் ஆளுநர் ரவி அவர்களுக்குத்தான். 2026 பிறந்து விட்டது. இன்னும் கூடியவர்களை சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு முதலாக அதாவது சட்டமன்றம் நடைபெற்றது. காலையிலே ஆளுநர் உரை இருக்க வேண்டும். முதலாக சட்டமன்றம் நடைபெறுகின்ற போது ஆளுநர் உரை இருக்க வேண்டும். சபாநாயகருடைய இருக்கையில் இவர் அமர்ந்து, அதுக்கு பக்கத்திலே நம்முடைய சபாநாயகர் பக்கத்திலே அமர்ந்திருப்பார். உடனே ஆளுநர் அவர்கள் உரையை நிகழ்த்தலாம் என்று சபாநாயகர் சொன்ன உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் சபாநாயகர் மீது அதிருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆளுநர் ரவி அவர்களே, உங்களுக்கு நியாயமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலில் தேசிய கீதம் இல்லையாம். ஆளுநர் ரவி அவர்களே, முதலாக தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பிறகு நீங்கள் பேசி முடித்த பிறகுதானே தேசிய கீதம். இதை கூட உங்களுக்கு தெரியலையே. போனார்னா பல சாதனை, அதாவது அந்த ஆளுநர் உரையிலே சாதனை, நம்மளுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே எவ்வளோ சாதனை சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆளுநர் உரையில் இப்படி இந்த ஆட்சி இந்த சாதனையில் நம்மையா சொல்லணும் அப்படின்றதுக்காக இனிமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் ஆளுநர் உரையில் இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நாம் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக கவர்னர் மாளிகைக்கு ஆளுநர் விரைந்தார் என்று தலைப்பு செய்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கெல்லாம் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பயப்பட மாட்டார். எங்களுடைய முதலமைச்சரை மாதிரி ஒரு எதிர்கட்சியை கூட ஒரு மதிக்கக்கூடியவர். ஏன் ஆளுநர் ரவி அவர்களை மீண்டும் வந்தால் கூட ஒரு அன்போடு வரவேற்கக்கூடியவர் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் நீங்கள் டீசல் போட்டுட்டு அந்த கார் இருக்குல்ல, அது தமிழ்நாடு கொடுக்குற நாங்கள் மக்களுடைய வரி பணம் உங்களுக்கு அத்தசோட்டு பெரிய பங்களா, எவ்வளோ பெரிய பங்களா. நீங்கள் ஒரு எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்திற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பதவி, உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? நீங்கள் நான் வாசிக்கலன்னு சொல்கிறீங்கல்ல, என் சம்பளம் வேணாம், பங்களா வேணாம் அப்படின்னு சொல்லாமல்ல. எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி கும்பொன்றசாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆளுநர் ரவி அவர்களே? என்ன ஒரு நியாயம்? எப்போ பார்த்தாலும் நீங்கள் சட்டமன்றத்தில் வெளியேறீங்கன்னா நீங்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அவமதிக்கிறீங்க. இதுதான் முக்கியம். இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மக்கள் கண்டிப்பாக இதை விட மாட்டாங்க இல்லையா? ஒரு மரபு இருக்கிறது இல்லையா? எவ்வளோ ஒரு இந்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்கட்சிகளையும் அதாவது மற்றவர்களையும் மதிக்கக்கூடியவர் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்கள் இவ்வளோ சங்கடப்படுத்துறதுன்னா அதுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பங்களா இல்லையா? என்னதான் சொல்கிறதுனே தெரியல. அதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் பயப்பட மாட்டோம். இதுலேயும் வெற்றி காணுவார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.